ராமன் இருக்கையில் பயம் ஏது? ராம் ராம். ராமனை அழைத்து உனக்கு பட்டாபிஷேகம் என்று அவர் தசரதர் சொன்னார். அதற்கு அவர் மறுப்பு சொன்னார். ராமர், இல்லப்பா, எனக்கு வயசாகி விட்டது, நான் காட்டுக்கு தவம் செய்ய போகிறேன் என்றார். சரி என்று ராமர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். தந்தை கேட்கவில்லை. சரி என்று ஒத்துக்கிட்டார். மறுநாள் காலையில் கைதேயி ராமனை அழைத்து வர சொன்னார். ராமன் வந்ததும், இது உன் தந்தையின் விருப்பம். தானிரு தடைகள் சாங்கி தான்கொணா தவம் மேற்கொண்டு 7 ஆண்டு வா என்று சொல்ல, ராமரோ புன்னகைத்து அன்று மலர்ந்த மலரைப் போல மிகவும் மகிழ்ச்சியாக உடனே புறப்பட்டார். அவர் அவ்வாறு புறப்பட்டதால் தான் அரக்கர் குலமான ராவணனை அழித்து தீயவைகளையும் அனைத்தையும் அழித்து நன்மைகளையும் நல்லவர்களையும் காத்து தர்மத்தை நிலைநாட்டினார். அவ்வாறு அவர் தந்தை சொல்வதை கேட்டதால் தான் உலகத்தில் இன்று வரை ராமன் புகழோடு இருக்கிறார். அதுபோல தந்தை லட்சுமணன் தந்தை சொல் கேட்டு நாமும் நடந்தால் இவ்வளவும் புகழோடு வாழலாம். இதைத்தான் வள்ளுவரும் தனது குரலில் கூறியிருக்கிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றார் சொல். இதே போல விசுவாமித்திரர் தசரதிடம் அரக்கர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை, ராமரை காட்டுக்கு அழைத்துட்டு போறேன் என்று கூறினார். தசரதரோ மகனோட அனுப்ப மனமில்லாமல் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. உடனே ராமனை அழைத்து, விசுவாமித்திரர் அழைக்கிறார், போயிட்டு வா, இனிமேல் அவர் தான் உன் தந்தை, அவர் சொல்கிறதை கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே ராமரும் சரி என்று அவர் சொன்ன கட்டளையெல்லாம் செய்து முடித்து விட்டார். உடனே விசுவாமித்திரர் சிவதனுசை முறிக்க சொன்னார். தந்தை சொல்கிற மாதிரி அவரும் அவர் பேச்சை கேட்டுட்டு முறித்தார். சீதாதேவியை திருமணம் செய்து கொண்டு வந்தார். இவர்களோ தந்தை மகன். இதே போல் நடந்தது ராமர் லட்சுமருக்குள்ளும். ராமரும் லட்சுமரும் அண்ணன் தம்பி. அப்படி இருக்கையிலே ராமரை வனவாசம் போக சொன்னார்கள். அதை கேட்டதும் பொங்கி எழுந்தார் லட்சுமர். யார் அப்படி சொன்னது, என்ன எப்படி போக சொல்லலாம் என்று பொங்கி எழுந்து வாளை எடுத்து கொண்டு போனார். ஒரே வீச்சா வெட்டிட்டு வர்றேன்னு சொல்லி. ராமர் போகக்கூடாதுன்னு தடுத்தார். லட்சுமரோ கேட்கவில்லை. உடனே ராமர் சொன்னார், நான் உன் தந்தை, என் சொல்லை கேள் அப்படி என்றார். சரின்னு அண்ணங்காலில் விழுந்து சரி என்று கேட்டுக்கொண்டார். இதேபோல் பரசுராமன் தன் தாய் தலையை வெட்டி கொண்டு வா என்று அவர் தந்தை சொன்னார். ஏன் என்று கூட கேட்கவில்லை, வெட்டி கொண்டு வந்து விட்டார். பரசுராமன் அவங்க அண்ணனைப் போல எந்த கேள்வியும் கேட்காமல் தன் தாயோட தலையை கொண்டு வந்து அப்பாவிடம் கொடுத்தார். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். இப்போ உனக்கு வேண்டும் வரத்தை கேள் என்றார். தாய் உயிரோடு வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே கமண்டத்தில் உள்ள நீரை எடுத்து கொடுத்து தலையை ஒட்டி வச்சு நீரை தெளி அப்படின்னாரு. தெளித்தார். தாயும் வந்து விட்டது. தந்தையும் மகிழ்ச்சி அடைஞ்சார். இதே போல் முனிவர்களிடத்திலும் ராசாக்களிடத்திலையும் அரசர்களிடத்திலையும் தந்தை சொல் கேட்டு நடக்கிறார்கள். அதே போல் நாமும் நம் தந்தை சொல்லை மந்திரமாக கொண்டு நம் தந்தைக்கும் நம் குடும்பத்திற்கும் நற்பெயரை பெற்று தருவதாக பிள்ளைகளாக நமது கடமையாகும். நன்றி, வணக்கம்.